சிவன் நமக்கு ஒரு தாயா தந்தையா இருக்கிறது தாண்டி ஒரு மிகப்பெரிய குருவாக இருந்து நம்மளை வழிநடத்துவார் அப்படிங்கிறது கண்டிப்பாக சிவபக்தர்கள் நிறைய பேர் உணர்ந்திருப்போம். அது எப்படின்னா, சிவன் நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் வரப்போ நமக்கு ஒரு பாசம் கிடைக்கும், ஒரு உறவு கிடைக்கும். ஆனால் அதையும் தாண்டி நமக்கு வாழ்க்கையில் நிறைய புரிதல்கள் வேணும். வாழ்க்கையை பற்றின புரிதல், இந்த பிறவியை பற்றின புரிதல், இன்ப துன்பத்தை பற்றின புரிதல், நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதை எப்படி தாண்டி போகணும், நமக்கு தேவையில்லாத ஒரு பேச்சு நம்ம மேலே வருதுன்னா எப்படி அதை நமக்கு சாதகமாக கடந்து போகணும், எந்த மாதிரியான வார்த்தைகளை உள்வாங்கிக்கிறோம், எந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம கண்டுக்க தேவையில்லை, எந்த மாதிரியான உறவுகள் நமக்கு முக்கியம் அப்படின்னு எல்லா விஷயமும் ஒரு சிவபக்தருக்கு சிவன் கண்டிப்பாக கற்றுத் தருவார். நம்ம பெரும்பாலும் சிவன் சோதிக்கிறாருன்னு சொல்லுவோம். ஆனால் அதையே கொஞ்சம் யோசிச்சா அதில் சிவன் என்ன நமக்கு கற்றுத்தராரு, என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது கண்டிப்பாக புரியும். அந்த விஷயத்திலிருந்து மீண்டு வந்த அப்புறம் நமக்கு அவர் உணர்த்துவார், அவர் என்ன நமக்கு சொல்கிறதுக்காக இல்லை கற்றுத்தரத்துக்காக அந்த விஷயத்தை செஞ்சாருன்னு. இந்த மாதிரி தான் நம்ம கூடவே இருந்துக்கிட்டு எல்லா சூழ்நிலையிலையும் நமக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்லி தந்துக்கிட்டே இருப்பார் நம்ம சிவபெருமான். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.